أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, நாங்கள் இன்று வுது செய்ததற்கு பிறகு கடைசியாக நாங்கள் அதனுடைய கருத்துக்களை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது, ஒரு மனிதன் வுது செய்ததற்கு பிறகு பள்ளியை நோக்கி ஒருவன் செல்லுகின்ற போது அவர் என்ன துஆ ஓத வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கற்றுத் தந்தார்கள் என்று பார்க்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் இந்த துஆவை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம இஜ்அல் ஃபீ கல்பி நூரா வஃபி லிசானி நூரா வஜ்அல் ஃபீ சம்இ நூரா வஜ்அல் ஃபீ பஸரி நூரா வஜ்அல் மின் கல்ஃபி நூரா வமின் அமாமி நூரா வஜ்அல் மின் ஃபௌகி நூரா வமின் தஹ்தி நூரா அல்லாஹும்ம அத்தினி நூரா என்று சொல்லக்கூடிய ஒரு துவாவை எங்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இந்த துவா அல்லாஹுடைய தூதர் வீட்டிலிருந்து பள்ளியை நோக்கி செல்லுகின்ற போது இந்த துவாவை ஓதிக்கொண்டு செல்வார்கள் என்பதாக ஹதீஸ்கள் பதிவார்கள். அதை நாங்கள் அதனுடைய அர்த்தத்தை பார்க்கின்ற போது அல்லாஹும்ம இஜ்அல், அல்லாஹும்ம யா அல்லாஹ், இஜ்அல் எனக்கு ஆக்கிவிடு, ஃபீ கல்பி என்னுடைய உள்ளத்திலே ஆக்கிவிடு, நூரா ஒளியை ஆக்கிவிடு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் நூரை கேட்கிறார்கள், உள்ளத்தில் ஒளியை, பிரகாசத்தை கேட்கிறார்கள். நாங்கள் இந்த இடத்தில் அதனுடைய விளக்கத்தை பார்க்கின்ற போது, பிரகாசம் என்பது கண்ணியமானவர்களே, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடிய அந்த உள்ளத்தை தந்தறியாகும். பாவத்தை, தீங்குகளை விட்டும் தூரமாக்கக்கூடிய அந்த அறிவை என்னுடைய உள்ளத்தில் தந்தறியாகும். அதுதான் இந்த இடத்தில் ஒளி என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் அசத்தியமான விடயங்கள் இருக்கிறது, இதிலிருந்து என்னுடைய உள்ளம் தப்பித்து விட வேண்டும். அதனால் யா அல்லாஹ், அல்லாஹும்ம இஜ்அல் எனக்கு ஆக்கிவிடு யா அல்லாஹ், ஃபீ கல்பி நூரா என்னுடைய உள்ளத்திலே அந்த உணர்வை ஆக்கிவிடு, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடிய அந்த உணர்வை என்னுடைய உள்ளத்திலே ஆக்கிவிடு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், ஏன் ரசூலுல்லாஹ் முதலாவது இந்த இடத்தில் கல்வை முன்னிறுத்தினார் சொன்னால், நாங்கள் சில ஹதீஸ்களை பார்க்க முடியும். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உள்ளம் இருக்கிறதே, இந்த உள்ளம் இதா சலுஹல் ஜஸது குல்லு, இந்த உள்ளம் சீர்பெற்று விட்டால் முழு உடம்புமே சீர்பெற்றுவிடும். இந்த உள்ளம் இதா ஃபஸதல் ஜஸது குல்லு, இந்த உள்ளம் கெட்டுவிட்டால் முழு உடம்பும் கெட்டுவிடும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆகவேதான் ஒரு மனிதனுடைய உள்ளம் இருக்கிறதே, மிக தூய்மையான ஒரு உள்ளத்தோடு அவன் பள்ளியை நோக்கி நகர வேண்டும். எந்த ஒரு அசத்தியமும் இல்லாத உள்ளமாக, தீங்குகள், கஷ்டங்கள், குளறுபடிகள், இந்த உலகத்துடைய மோகங்கள் இல்லாத உள்ளமாக அவனுடைய பள்ளியை நோக்கி அவன் செல்ல வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் இந்த இடத்தில் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதே போல வஃபி லிசானி நூரா என்னுடைய நாவிலே பிரகாசத்தை தந்துவிடு, ஒளியை தந்துவிடு யா அல்லாஹ் என்று கேட்டிருக்கிறார்கள். நாவில் ஒளியை தந்துவிடு என்று சொன்னால், நாவை யா அல்லாஹ் உன்னுடைய வார்த்தைகளை பேசக்கூடிய நாவாக, உன்னுடைய அமல்களை இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய நாவாக, உன்னை பற்றி இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய ஒரு நாவாக, தீங்குகளை பேசாத, பொய் பிரச்சாரங்களை, தீமைகளை வளர்க்காத, தீமைகளை வளர்ப்பதற்கு என்னுடைய நாவு இடம் கொடுக்காத ஒரு நாவாக என்னை ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ் நாவுக்கும் கேட்டார்கள். அதே போல தொடராக கேட்டார்கள், வஜ்அல் ஃபீ சம்இ நூரா என்னுடைய செவிப்புலனில் நூரை தந்துவிடு யா அல்லாஹ், ஒளியை தந்துவிடு. என்னுடைய செவிப்புலனில் ஒளியை தந்துவிடு என்று சொன்னால், உலகத்தில் இருக்கின்ற நல்ல காரியங்கள், நீ எனக்கு எதை கேட்க வேண்டும் என்று அனுமதித்தாயோ அதை மாத்திரம் கேட்கக்கூடிய உள்ளமாக என்னுடைய காதை ஆக்கிவிடு யா அல்லாஹ். தீங்கு, கெட்ட விடயங்கள், இந்த உலகத்தில் ஹராமாக்கப்பட்ட விடயங்களுடைய காதில் நுழைந்து விடக்கூடாது யா அல்லாஹ். ஆகவேதான் என்னுடைய செவிப்புலனில் நூரை ஏற்படுத்தி விடு யா அல்லாஹ். அதே போல வஜ்அல் ஃபீ பஸரி நூரா என்னுடைய பார்வையில் ஒளியை தந்துவிடு யா அல்லாஹ். நான் செல்லுகின்ற போது என்னுடைய பார்வையில் ஹராமான விடயங்கள் பட்டுவிடக் கூடாது யா அல்லாஹ். நல்ல விடயங்களை பார்க்க வேண்டும், கெட்ட விடயங்களை இந்த உலகத்திலிருந்து நான் துரத்தி அடிக்க வேண்டும், என்னுடைய பார்வையிலிருந்து அது மறைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கிறோம்.
வஜ்அல் மின் ஹல்ஃபி நூரா, எனக்கு பின் ஒளியை தந்துவிடு. வஜ்அல் மின் அமாமி நூரா, எனக்கு முன் இருக்கின்ற நான் செல்லுகின்ற இடமெல்லாம் எனக்கு ஒளியை தந்துவிடியா. நான் தீமையில் எந்த இடத்தில் அம்பிட்டு விடக்கூடாது, தீமை என்னை சூழ்ந்து விடக்கூடாது. வஜ்அல் மின் ஃபௌகி நூரா, எனக்கு மேல் ஒளியை தந்துவிடு. வஜ்அல் மின் தஹ்தி நூரா, எனக்கு கீழ் ஒளியை தந்துவிடு. அல்லாஹும்ம அஅ்தினி நூரா, எனக்கு ஒளியையே தந்துவிடியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். ஆகவேதான் நாங்கள் ஒருவர் பள்ளிக்கு செல்கின்ற போது இந்த துவாவை ஓதுகிறோம். நாங்கள் செல்லுகின்ற போது இந்த உலகத்தில் எங்களுடைய செவியாக இருக்கலாம், எங்களுடைய உள்ளமாக இருக்கலாம், எங்களுடைய பார்வையாக இருக்கலாம், எங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளும் அல்லாஹுவை முன்னிறுத்தியதாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹுவை முன்னிறுத்தித்தான் நான் பள்ளியை நோக்கி நகர வேண்டும் என்ற அந்த உணர்வை இந்த துவா கற்றுத் தருகிறது. ஆகவேதான் இந்த துவாவை சரியான முறையில் பயன்படுத்தி நாங்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கெல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.